மாநில பொதுச் செயலாளராக என்னை நியமித்த கட்சி தலைமைக்கும் அதற்கு பரிந்துரை செய்த மகிழா காங்கிரஸ் தலைவி திருமதி ராமலட்சுமி அம்மா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனராக நான் இன்னைக்கு இருக்கேன்னா அதற்கு 4 விஷயங்கள் அதை வெற்றியின் அடித்தளமாக நான் உணர்றேன். ஒன்று ஒழுக்கம், இன்னொன்று கடின உழைப்பு, நேர்மை, அப்புறம் குழு ஒருங்கிணைப்பு. இதே 4 விஷயங்களை அடித்தளமாக வச்சு தான் என்னுடைய அரசியல் பயணத்தையும் நான் தொடரணும்னு விரும்புகிறேன். என்னுடைய அரசியலில் ஒரே இலக்கு, நம்ம அரசியலுக்கு அதிகமான பெண்களையும் இளம் தலைமுறையினரையும் அரசியலுக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு தலைமை பொறுப்பு ஏற்க அவங்களுக்கு தேவையான தன்னம்பிக்கையை கொடுக்கணுங்கிறது தான் அந்த அரசியல் இலக்கு. அந்த அரசியல் இலக்குக்கு ஏற்கனவே இந்த கட்சியில் இருக்க மூத்த நிர்வாகிகளுடைய வழிகாட்டுதலும் மற்ற நிர்வாகிகளோட ஆதரவும் எனக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே மதிய உணவு ஏற்பாடு செய்திருக்கோம். அந்த மதிய உணவு இன்று விடுமுறை நாள் எல்லாரும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தீங்கன்னா, யார் யாருக்கும் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அனைவருக்கும் பேசுவதற்குரிய வாய்ப்புகள், யார் யார் பேசணும்னு நினைக்கிறீங்களோ விருப்பப்படுறீங்களோ, திருச்சி மாவட்ட பொருளாளர் ஒவ்வொருத்தராக பேர் கொடுத்தீங்கன்னாக்க இன்றைய சூழ்நிலையில் நமது கட்சி வளர்ச்சிக்கு நம்ம என்ன செய்யணும், வேற எதுவுமே வேணும், கட்சி வளர்ச்சிக்கு நம்ம என்ன செய்யணுன்ற அந்த அது மட்டும் தான் தலைப்பு உங்களுக்கு. தெற்கு மாவட்டம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மாவட்ட சார்பாகவும் நம்மளுடைய திருச்சி மாவட்டத்தின் பகுதியை சேர்ந்த அபிநய அவர்கள் நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மகிழா காங்கிரஸ் பொதுச் செயலாளராக புதியதாக பதவியேற்று வந்திருக்கார்கள். அவர்களுக்கு நம்மளுடைய வடக்கு மாவட்ட சார்பாகவும் அவங்க இந்த போராளியை பொறுத்து அவர்களை வாழ்த்தி வணங்குகின்றோம். அவர்களுடைய பணி சிறக்க நாம் எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுப்போம் என்பதை கூட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.